தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு நோய் தீவிரம் அடைந்துள்ள பின்னணி, அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அபாய வலயங்கள். தரமைது புலமை பரிசில் பரீட்சை என்று மாணவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். இலங்கையில் வரி செலுத்தாதோர் தொடர்பில் வெளியான தகவல். சிவப்பு எச்சரிக்கையுடன் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு. அரசாங்கத்தின் அதிரடியில் சிக்கும் எதிர்க்கட்சிகளின் முக்கியஸ்தர்கள், சதிகளின் பின்னணியில் ரணில். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வசமாகும் சிறைச்சாலை பாதுகாப்பு, அரசாங்கத்தின் முக்கிய முடிவு. இந்த வருட இறுதிக்குள் கைது செய்யப்படவுள்ள அரசியல்வாதிகள் உட்பட 50 முக்கிய பிரபலங்கள். கொட்டும் மழைக்கு மத்தியில் புலமை பரிசில் பரீட்சை. மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி பட மோசடி, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை முடக்கம், ஈராக்கின் ஏற்றுமதியில் வீழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் டெங்கு நோய் தீவிரம் அடைந்துள்ள பின்னணியில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வழிகளாக சுகாதார பிரிவினரால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இதற்கமைய 64 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மொத்த நோயாளர்களில் 52.94% 47,136 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதன்படி மாவட்ட மட்டத்தில் கம்பகா மாவட்டம் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதுடன் அங்கு 18,922 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 17,679 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,298 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் மட்டும் 3,569 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்தில் 29,973 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 7 நாட்களில் மட்டும் 3,686 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டுக்கான தரமைது புலமை பரிசில் பரீட்சை இன்று நடைபெறுகின்றது. நாடளாவிய ரீதியிலுள்ள 2,723 பரீட்சை மையங்களில் இப்பரீட்சை நடைபெற்றுள்ளதுடன் புலமை பரிசில் பரீட்சைக்கு 2,94,889 மாணவர்கள் தோற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே மாணவர்கள் பரீட்சை நேரத்தில் கவனமாகவும் முன்னாயத்துடனும் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் வசூலிக்கப்படக்கூடிய 961.4 பில்லியன் ரூபாய் வரி பணத்தினை வசூலிக்க முடியாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 ஜூன் 30 நிலவரப்படி இறைவரி திணைக்களத்தினால் வசூலிக்க முடியாத வரி அபராதம் மற்றும் வட்டியின் மொத்த தொகை 961.4 பில்லியன் ரூபாய் என்று தணிக்கை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. 2024 ஜூன் 30 நிலவரப்படி வருமான வரியில் அதிகபட்ச வரி நிலுவை உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த அதிகபட்ச வரி நிலுவை பெறுமதி சேர் வரியில் உள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. 2023 ஜூன் 30 மற்றும் 2024 ஜூன் 30 கிடைப்பட்ட காலத்தில் மட்டும் வரி நிலுவை, அபராதம் மற்றும் வட்டி ஆகியவை 18 பில்லியனுக்கும் அதிகமாகவும் அதிகரித்துள்ளன. காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் அறிவிப்புகளை அவதானிப்பில் கொள்ளுமாறு கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பரப்புகள் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் உள்ள கடல் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை, மன்னார் ஊடாக
சிலாபம் வரையான மற்றும் காலில் இருந்து மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். எனவே இந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகத்தினர் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கடற்பரப்புகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் அவ்வேளைகளில் அக்கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான செயற்பாடு, படுகொலைகள் குறித்த விசாரணைகள் உள்ளிட்டவற்றுக்கு தடைகள் ஏற்படுத்துவதே எதிர்க்கட்சிகளின் நோக்கம் என்று அரசியலமைப்பு நிபுணர் ஓய்வு நிலை பேராசிரியர் ஜெயதேவன் கூட தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் தனது 2 ஆண்டுகால ஆட்சியில் வேறு எந்த அரசாங்கமும் செய்யாத சில பணிகளை தொடங்கியுள்ளது. முதலாவது, ஊழல்களை கண்டறிந்து வழக்கு தொடர்வது. இரண்டாவது, அரசியல் படுகொலைகள் குறித்து விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுப்பது. மூன்றாவது, போதைப்பொருள் அளிப்பு. இந்த 3 விடயங்களிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பெரும்பான்மையினர் தற்போதைய கூட்டு எதிரணியில் அல்லது ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சிகளில் உள்ளவர்கள் ஆவர். ஒரே குழுவினரை இவ்வாறு குற்றம் சாட்டப்படுகின்றார்கள். எனவேதான் தொடங்கிய இந்த 3 பணிகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதில் அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்புள்ளது. ஏனெனில் இதற்கு எதிராக இருதரப்பினர் பாரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தை கவிழ்ப்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாகும். அரசாங்கத்தின் கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதை தடுப்பதே அவர்களின் இலக்காகும். அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு தடைப்படுத்தும் ஒரு வழியாக நீதிமன்றத்தை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பது எந்த ஒரு சுயாதீன குடிமகனுக்கும் தெளிவாக தெரியும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய கொள்கை சார்ந்த செயல்முறைகளான ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு, படுகொலைகள் குறித்த விசாரணைகள், போதைப்பொருள் எதிர்ப்பாகிய 3க்கும் தடைகளை ஏற்படுத்துவது எதிர்க்கட்சியின் புதிய தந்திரமாகும். அரசமைப்புக்குள் ஒரு நெருக்கடியை உருவாக்குவது, நிறைவேற்று அதிகாரம் சட்டவாக்க சபையை ஒரு பக்கத்திலும் நீதிமன்றத்தை மறுபக்கத்திலும் நிறுத்தி ஒரு பிரச்சினையை உருவாக்குவதே இங்கு எதிர்க்கட்சியின் நோக்கமாக தெரிகிறது. அது குறித்து அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே எனது உணர்வாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறைகளில் சமீபத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மோதல்களை கட்டுப்படுத்தும் ஒரு விரைவான நடவடிக்கையாக சமீபத்தில் ஓய்வு பெற்ற 1000 ராணுவ வீரர்களை சிறை காவலர்களாக நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறை அமைப்பில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு மேலதிகமாக நாடு முழுவதும் உள்ள 32 சிறைச்சாலைகளில் சிறப்பு அதிரடிப்படை பிரிவுகளை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. சிறைகளின் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த வருட நடைபெற்ற ஒரு சிறப்பு கலந்துரையாடலில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு சிறையில் ஏற்படும் அமைதியின்மை மற்றும் சிறைகளுக்கு பரவுவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு சிறையிலும் சிறப்பு ஒருங்கிணைப்பு குழுக்கள் நிறுவப்பட உள்ளதாக ஒரு சிரேஷ்ட அரசாங்க அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. சிறைச்சாலை திணைக்களம், காவல்துறை, ஆயுதப்படைகள், உளவுத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை கொண்ட இந்த குழுக்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் என்று கூறப்படுகிறது. சிறை காவலர்களின் கடுமையான பற்றாக்குறையை நிரப்புவதற்காக இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிறார்கள். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிற்கு குறுகிய கால பயிற்சி அளித்த பிறகு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு நீதி அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 50 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் பல்வேறு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட சுமார் 50 முன்னாள் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள், உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளின் அடங்கிய 50 பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் கைது செய்யப்பட உள்ளதாக உயர்மட்ட அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம், ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம், குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் காவல்துறையின் பல சிறப்பு புலனாய்வு பிரிவுகள் ஆகியவை இது தொடர்பான விசாரணைகளை ஏற்கனவே முடுக்கிவிட்டுள்ளன. இந்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் செய்வதாக கூறப்படும் நிதி முறைகேடுகளால் நாடு 50 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான இழப்பை சந்தித்துள்ளது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
முன்னாள் அமைச்சர்கள் உட்பட சுமார் 20 அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் செய்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் ஏற்கனவே தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ளனர். புதிய விசாரணைகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட உள்ள நபர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதை தடுக்கும் தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க சிறப்பு உளவாளிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொது சொத்துக்களை வீணடித்தவர்கள், ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தும் என்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் ஊழல்வாதிகளை தண்டிப்பதும் அவர்கள் நாட்டுக்கு ஏற்படுத்திய பொது நிதி இழப்பை மீட்பதும் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இன்று நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் அதிகாலை முதலே கொட்டி தீர்த்த கனமழையும் பொருட்படுத்தாது மாணவர்கள் தமது பெற்றோருடன் பரீட்சை நிலையங்களுக்கு ஆர்வத்துடன் வருகை தந்தனர். மழையினால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு பெற்றோர்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாடகை வாகனங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். மேலும் மாணவர்களின் தடையற்ற போக்குவரத்துக்காக அரசாங்கத்தினால் விசேட சிசுசேரிய பேருந்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நாட்டின் சில கடற்பரப்புகளில் பலத்த காற்றும் கடுமையான கடல் கொந்தளிப்பும் நிலவக்கூடும் என்பதனால் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையிலான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக காற்று வீசக்கூடும். கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். மறு அறிவித்தல் வரும் வரை மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினர் இப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை, மன்னாருடாக சிலாபம் வரையான மற்றும் காலையில் இருந்து மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் தற்காலிகமாக கொந்தளிப்பாக மாறக்கூடும். எனவே வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வப்போது வெளியிடும் அடுத்தடுத்த முன்னறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறு பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கையர்களை இலக்கு வைத்து சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து இலங்கை கணனி அவசர நிலை ஆயத்த குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கை இந்தியாவிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதுவரை திரட்டப்பட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி நடவடிக்கை சமூக வலைதளங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகளூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. மோசடியாளர்கள் பாதிக்கப்படுபவர்களின் தகவல்களை முன்னதாகவே திரட்டி பெண்களின் புகைப்படங்களை கொண்ட இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மூலம் காயின குறுந்தகவல் அனுப்பி மோசடி வலையில் சிக்க வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சில நாட்கள் நம்பிக்கை ஏற்படுத்திய பின்னர் அவர்களின் அந்தரங்க படங்கள் அல்லது காணொலி அழைப்புகளை பதிவு செய்து பணத்தை தராவிட்டால் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைப்பதாக மிரட்டி படம் பறித்து வருகின்றனர். எனவே அறிமுகம் இல்லாத சமூக வலைதள கணக்குகள் அல்லது தொலைபேசி இலக்கங்களில் இருந்து வரும் அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்கும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முகநூல், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் மக்களின் நிர்வாண புகைப்படங்களையும் காணொலிகளையும் வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை ஏமாற்றும் மோசடி மீண்டும் பரவி வருவதாகவும் இது தொடர்பாக ஏராளமான முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் இலங்கை கணனி அவசர கால பதிலளிப்பு மன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க, இஸ்ரேலிய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர்ச்சூழல் காரணமாக ஹார்முஸ் நீர்நிலை வழியிலான கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் ஈராக்கின் மசகு எண்ணெய் ஏற்றுமதி 75% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அந்நாட்டின் எண்ணெய் அமைச்சர் பாசி முகமது குதாயிர் தெரிவித்துள்ளார். போர் தீவிரமடைவதற்கு முன்னர் ஈராக் நாளொன்றுக்கு சராசரியாக 3.4 மில்லியன் பேரல் மசகு எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்ததாக சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய நெருக்கடி நிலைமை காரணமாக நாட்டின் எண்ணெய் உற்பத்தியும் ஏற்றுமதியும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஈராக் நாளொன்றுக்கு 2.7 மில்லியன் பேரல் எண்ணெயை மட்டுமே உற்பத்தி செய்வதாகவும் அதில் 1.5 மில்லியன் முதல் 1.7 மில்லியன் பேரல் வரை ஏற்றுமதி செய்ய முடிவதாகவும் தெரிவித்த அமைச்சர் எதிர்காலத்தில் ஏற்றுமதி பாதைகளை பல்வகைப்படுத்துவதற்கான மாற்று தீர்வுகளை கண்டறிய வேண்டியது அவசியமானது என்று வலியுறுத்தினார்.
அத்துடன் ஹார்முஸ் நீரிணை வழியே ஈராக்கிய எண்ணெயை பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்ய அனுமதிப்பது தொடர்பில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதிலும் அவை இன்னும் முழுமையான செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈராக்கில் இயங்கி வரும் எண்ணெய் நிறுவனங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர், அத்தகைய தாக்குதல்களால் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் நிறுவனங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதலினால் ஆசிய பிராந்தியத்திலும் எரிபொருள் விலைகள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் எண்ணெய் விலைகள் அதிகரித்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் இலங்கை போன்ற பொருளாதார வீழ்ச்சியடைந்த நாடுகளுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.